இருக்கும் சிவசூரியனை ஞானிகளுக்கு அமுதமே, அருள் ஒளி வீசும் மெய்ப்பொருளே. தேவார கடைசி பாட்டு நல்லா இருந்தல்ல? கடைசி பாட்டு அருள் ஒளி வீசும் மெய்ப்பொருளே, திருவாவடுதுறையில் எழுந்தருளிருக்கும் நமச்சிவாய மூர்த்திகளே, இந்த நேற்று வெளிநாட்டு வகுப்புல பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லைன்னு பாடம். தந்தது உன் தன்னைங்கிற தேவாரத்தை அந்த சன்னியாசிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அதில் ஏகான்மவாதம் தான் இருக்குது, பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லைன்னு அந்த மந்திரத்தில் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள்லாம் சாப்பிட போயிட்டீங்க, என்கிட்ட தனியாக இருக்கும்போது அதில் ஆன்மாலாம் கிடையாது அப்படின்னாங்க. நான் பதில் சொல்லலை. சைவத்தில் வந்து நம்ம பக்குவப்படணும்னு ஆசைப்பட்டோம்னா பதில் சொல்லக்கூடாது. பக்குவப்படணும்னு ஆசைப்பட்டால் என்ன செய்யக்கூடாது? பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்லும் மன வருத்தங்களை உண்டு பண்ணக்கூடாது. இன்னொருத்தருடைய சந்தோஷத்துக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. சிவஞான முனிவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், அவன் அளவில் அவன் மகிழ்க அப்படிம்பார். அவன் அளவில் அவன் மகிழ்கன்னா அவங்க கருத்தை ஏற்றுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவன் அளவில் அவன் மகிழ்க, என்ன சொன்னாலும் நம்ம ஆமான்னு சொல்லிட வேண்டியதான். இன்றைக்கி ஒரு வேட்பாளர் புதிய முறையில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவருடைய இதில் திடீர்னு ரேடியோ நியூஸ் மாதிரி ஒரு சவுண்டு வருது. அவர் பேரை சொல்லி இந்த தேதியில் நடந்த சட்டசபை தேர்தலில் 1,10,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு அவரே அறிவிக்கிறார் புதிய முறையில். அவர் சந்தோஷத்தை யாருக்கு எடுக்கிறது? அவர் இல்லை, அது ஒரு வித்தியாசமாக அடுத்தவனை வந்து சைக்காலஜியாக தாக்குறது. மக்கள்கிட்ட ஜெயித்ததா ஒரு உணர்வை உண்டு பண்ணுறது. புதுசாக யோசிப்பாங்க, புரியுதா? புதுசாக யோசிப்பான். அவங்கள நம்ம வாட்ச் பண்ணி அதில் ஒரு சைவ சித்தாந்தம் தான் இருக்கும். இப்போது சிலர் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே நம்மளை கும்பிடுறாங்க. இப்போ நீங்கள் இறைவனை வழிபடுறதுல உபாய வழிபாடுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் உபாய வணக்கம். தேர்தல் நேரத்தில் மட்டும் கும்பிடுறது என்ன வணக்கம்? நீங்கள் தேர்தலோடு இணைச்சி பாடம் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைவில் அதிலிருந்து ஒரு 10 பாயிண்ட் எடுக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் தான் இது. என்னது? தேர்தல் நேரத்தில் மட்டும் வணங்கினா உபாய வணக்கம். டெய்லி நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லியிருந்தா உண்மை வணக்கம். இதே தான் நம்ம யாருக்கிட்ட பண்ணுறோம்? சாமிகிட்ட பண்ணுறோம். நம்மளை சுற்றி நடக்கிறது தான் சாமிகிட்ட நம்ம பண்ணுறோம். அதனால் அந்த மேல்நிலை வகுப்பில் வெளிநாட்டு வகுப்பில் வந்து அந்த திருவாசகத்தை எடுத்து விளக்குனேன். அந்த ஏகான்மவாதிகள் இப்படி சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, பாடமே ஏகான்மவாதம் தான். அதை சொல்லிட்டு தந்தது உன் தன்னை, தந்தது உன் தன்னைன்னா 1வது பொருள் அவர், கொண்டது என் தன்னைனா 2வது பொருள் இவர். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்வராய் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் அவன் தந்திருக்கிறான். அப்போ அவன் 1வது பொருள். யாதனி பெற்றது ஒன்று என்பால் 2வது பொருள். அப்போ எத்தனை பொருள் வந்துடுது? சங்கரர் எத்தனை பொருள் சொல்கிறாரு? இப்போ தானே மடத்தூரில் படித்தோம். அந்த திருவாசகத்துக்கு விளக்கம் சொன்னேன். இப்போ எதுக்கு அதை நான் சொல்கிறேன்னா, அந்த திருவாசகத்தை ஸ்பாட்டில் என்னால் விளக்கம் சொல்ல முடிஞ்சுதுன்னா ஏதோ ஒரு நாள் அந்த திருவாசகத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். எந்த முறையில்? ப்ராடாக சொல்லிவிடு, ஃப்ராடாக சொல்லாமல் ப்ராடாக சொல்லி கொடுத்தேன். புரியுதா? ஃப்ராடாக சொல்லலை, ப்ராடாக சொல்லிட்டேன். ஃப்ராடுத்தனமாக சொல்லலை. நான் அந்த தொழிலில் உண்மையாக இருந்ததுனால அது சரியான நேரத்தில் வந்து என்னை நினைச்சிச்சு காப்பாச்சு. அதுதான். அதனால தான் நீங்கள் இதை படிங்க. இந்த சைவம் சித்தாந்தம், சைவம் நம்மளை வந்து நீங்கள் அதை நினைச்சிங்கனாலே உங்களை காப்பாற்று. அந்த சன்னியாசி சொன்னார், ஞானத்தை விரும்புவனுக்கு பிறவி இல்லைன்னார். அந்த கோயிலில் பேசணும். ஞானத்தை விரும்புவனுக்கு என்ன கிடையாது? பிறவியே கிடையாதுன்னார். ஆமாம், அதான் இதில் சொன்னார். திருவாவடுதுறை எழுந்தருளி இருக்கும் நமச்சிவாய் மூர்த்திகளே, ஐம்பொறி வழியாக வருகின்ற சுவை முதலியவற்றை விரும்பி என் நெஞ்சம் அலைகிறது. இது அவருடைய நிலையை சொல்லலை. யார் நிலையை சொல்றாரு? அவர் பெரிய ஜீவன் முக்தர் நம்மளை சொல்றாரு. இந்த நாட்டத்தை ஒழித்து சுவை முதலிய சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் 50 வழியா போகுது. ரொம்ப சிம்பிளா சொன்னா உலக ஆசை வருது. இதை நீக்கி நான் உங்களை மட்டுமே தியானிக்கிற அருளை என்னைக்கு தருவீங்கன்னு கேட்கிறார்.
உங்களை மட்டுமே தியானிக்கிறது அருளை எனக்கு என்னைக்கு தருவீங்கன்னு கேட்குறாரு. விளக்கம் விண்பொருள் அருள்வெளின்னு அர்த்தம். அருள்வெளியில் இருக்கும் சிவசூரியன். உண்பொருள் உலகத்தில் நுகரப்படுபவை. கண்பொருள் கண்ணியது உண்புகள்னு ரொம்ப சிரமப்படுவோம் இல்ல, அந்த கண்பொருளுங்க உண்பொருளா உலக நுகர்ச்சி பொருள். கண்ணியது உண்புகள்னு சொல்லுவோம்ல, அந்த கண்பொருள் தான் எண்ணத்தக்க பொருள். அழகான இடம் பண்டார சாஸ்திரத்தில் வருது. கண்பொருள் எண்ணப்படும் பொருள். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கண்பொருளுக்கு தியானத்திற்கு உரியவன் சிவன் ஒருவனே. சிவயோகோத்யேய அப்படின்னு ஒரு வடமொழி தொடர் கொடுத்துருக்காங்க. சிவ ஏகோத்யேய அதில் இருக்குதான்னு பாருங்க. புத்தகத்தில் இருக்கு, நானா சொல்றேன். பக்கத்தில் 680வது பக்கத்தில் அந்த விளக்கத்தில் இருக்குது. கண்பொருள் எண்ணத்தக்க பொருளாகிய சிவம் சிவ ஏகோத்யய. அது அப்படி வாசிக்கணும். ஆமா ஆமா, சிவ யோகோத்யய அப்படின்னா நம்ம சும்மா வாசிக்கிறது. அதை சரியா சொன்னா சிவ ஏகோத்யய அப்படி சொல்லணும். சமஸ்கிருத மந்திரம். அங்க சமஸ்கிருத மந்திரம் எவ்வளவு அழகா சொன்னோம். அவங்க கூப்பிடுறாங்க எனக்கு பிறகு அவங்க ஃபங்க்ஷனுக்கு நீ கூப்பிட்டாரு. இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்க சரியில்லைன்னா நான் அங்க போயிடுவேன். ஒண்ணுதான், ட்ரெஸ்ஸை மாத்தணும்னா முடிஞ்சது, செலவுக்கு பணம். ஆமா, ட்ரெஸ்ஸை மாத்தி தாடியை வளர்த்தவனா முடிஞ்சு, செலவுக்கு பணம் எல்லாமே வந்துடும். நம்ம கூட உலகியல பயந்து பேசுறோம், அவங்க சாதாரணமா பேசுறாங்க. உலகியல நல்லா ஜாலியா பேசிட்டு காவி கட்டிட்டு ஒரு மாலையை போட்டுட்டு உட்கார்ந்துடலாம். ஆமா, வாடகை கேட்டு வாங்குற மைக்கு. இந்த மிக்கோர் விழுங்கும் அமுதேங்கிறதான் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியேன்னு சொல்றாரு. மிக்கோர் விழுங்கும் அமுதேங்கிறது கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே. 5:45 தொடங்கின வகுப்பு 6:30 மணிக்கு தொடங்குறீங்க, பிறகு 8 மணி ஏன் ஆகாது? முதல்ல இந்த வகுப்பு எத்தனை மணிக்கு நடந்துட்டு இருந்தது? நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும் போதே 5:45 நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 6க்கு தொடங்குனீங்கன்னா நீங்க 7:30 முடிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். உன்பொருளே நோக்கி உலாவு மனம் ஊனொழித்து என் கண்பொருளே நோக்க அருட்கண்தருவது என்னாலோ வெண்பொருளே மிக்கோர் விழுங்கும் அமுதே கருணை ஒன்பொருளே ஆவடு தந்துரை நமச்சிவாயனே. வகுப்பு நிறைவு, கிளம்பலாம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எரியமை பணிகொடு மாறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்திருந்தார். இன்று நாளை பணி நோக்கி செல்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நம சிவாய நம.